வணக்கம் எல்லாருக்கும். நவராத்திரி இந்த பேர் கேட்டாலே ஒரு தனி உற்சாகம்தான் இல்லையா? தெய்வீக சக்திய கொண்டாடுற இந்த 9 நாள் திருவிழாவோட முதல் நாள் நாம வணங்குற ஷைலபுத்ரி தேவிய பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். இவ்ளோ பெரிய 9 நாள் நீடிக்கிற ஒரு கொண்டாட்டம், அதோட தொடக்கம் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த முதல் நாள், அந்த முதல் படி. அதுல தான் இந்த வழிபாட்டோட முழு சக்தியோட ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதில் யாருன்னா, துர்கா தேவியோட முதல் வடிவமான ஷைலபுத்ரி தான். அவங்க வழிபாட்டுல இருந்து தான் எல்லாமே தொடங்குது. இது வெறும் ஒரு ஆரம்பம் இல்லைங்க, நம்மளோட முழு ஆன்மீக பயணத்துக்கும் இதுதான் அஸ்திவாரம். நவராத்திரியோட முதல் நாள் முழுக்க முழுக்க ஷைலபுத்ரி தேவிக்காகத்தான். துர்க்கையோட இந்த முதல் ரூபம் நம்ம ஆன்மீக தேடலோட முதல் படி, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். சரி, ஷைலபுத்ரின்னு சொல்றோமே, அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? ஏன்னா அந்த பேர்ல தான் அவங்களோட மொத்த கதையுமே அடங்கியிருக்கு. ஷைலபுத்ரி இது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. இதோட நேரடி அர்த்தம் என்னன்னா மலையின் மகள். கேக்கும்போதே எவ்வளவு கம்பீரமா ஒரு பவர்ஃபுல்லான ஃபீல் கொடுக்குது இல்லையா? வாங்க அந்த பேரை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். ஷைலா அப்படின்னா மலை, புத்ரி அப்படின்னா மகள். சிம்பிளா சொன்னா மலையின் மகள். அதனாலதான் அவங்கள மலைகளின் அரசனான ஹிமவானோட மகளா நாம வணங்குறோம். சரி, பேரோட அர்த்தம் புரிஞ்சிடுச்சு. ஆனா அவங்க எப்படி ஹிமவானுக்கு மகளா பிறந்தாங்க? அதுக்கு பின்னால ஒரு பெரிய ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை இருக்கு. அந்த கதை தான் அவங்களுக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கிற அந்த பிரிக்க முடியாத பந்தத்தை நமக்கு புரிய வைக்கும். அவங்களோட முந்தைய பிறவில அவங்க பேரு சதி, சிவபெருமானோட அன்பு மனைவி. ஆனா அவங்க அப்பா தக்ஷன் நடத்தின ஒரு யாகத்துல சிவபெருமானுக்கு ஒரு பெரிய அவமானம் நடக்குது. அதை தாங்கிக்க முடியாத சதி அந்த யாகத்திலேயே தன்னையே மாய்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் ஹிமவானோட மகளா பார்வதியா, அதாவது ஷைலபுத்ரியா மறுபிறவி எடுக்கிறாங்க. மறுபடியும் சிவனை அடையறதுக்காக கடுமையா தவம் இருந்து கடைசியில அவரோட சேர்றாங்க. இது வெறும் கதை இல்ல, இது தியாகம், மறுபிறப்பு, அப்புறம் அசைக்க முடியாத பக்தியோட ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம். இப்ப அவங்க கதையை கேட்டோம் இல்லையா? அதிலிருந்தே அவங்க எதோட அடையாளம்னு நமக்கு ஓரளவுக்கு புரியும். வாங்க அவங்களோட தோற்றம், அவங்களோட ஆன்மீக சக்தியை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஷைலபுத்ரி தேவிய பாத்தீங்கன்னா அவங்க நந்தி மேல அமர்ந்திருப்பாங்க. நந்தி எதோடு சின்னம்? அமைதி. ஆனா அசைக்க முடியாத ஒரு உறுதி, ஒரு வலிமை. இது அப்படியே ஷைலபுத்ரியோட குணத்தோட பொருந்தி போகுது. அவங்களோட ஒரு கையில, வலது கையில திரிசூலம் இருக்கும். அது தெய்வீக சக்தியோட அடையாளம். இன்னொரு கையில, அதாவது இடது கையில தாமரைப்பூ. அது தூய்மை, அழகு, ஆன்மீக விழிப்புணர்ச்சி இதையெல்லாம் குறிக்குது. பாருங்க, ஒரே நேரத்துல சக்தியும் மென்மையும். எவ்ளோ அழகான ஒரு பேலன்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா யோக தத்துவத்துல பார்த்தோம்னா, ஷைலபுத்ரி தேவிக்கும் நம்ம உடம்புல இருக்கிற மூலாதார சக்கரத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இந்த மூலாதார சக்கரம் தான் நம்மளோட வேர் மாதிரி. நம்மளோட ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு உணர்வு, நம்ம வாழ்க்கையோட மொத்த அடித்தளமும் இங்கதான் இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஷைலபுத்ரியும் சரி, மூலாதார சக்கரமும் சரி, ரெண்டுமே எதை குறிக்குது? ஸ்திரத்தன்மை, ஒரு புது தொடக்கம், அப்புறம் இயற்கையோட நமக்கு இருக்கிற தொடர்பு. அவங்கள வணங்குறது மூலமா நம்மளோட இந்த ஆதார சக்திய, இந்த ரூட் எனர்ஜிய நம்ம தட்டி எழுப்புறோம்னு ஒரு நம்பிக்கை. நவராத்திரியோட ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நிறம் இருக்கு இல்லையா? அந்த வகையில முதல் நாளுக்கு உகந்த நிறம் சாம்பல். ஏன் சாம்பல் நிறம்? ஏன்னா அது ஒரு சமநிலையை குறிக்குது. எந்த ஒரு புது விஷயத்தையும் ஆரம்பிக்கும்போது நிதானமா, அமைதியா தொடங்கணும்னு சொல்ற மாதிரி. சரி, நாம இப்போ அவங்களோட கதை, தோற்றம், சக்தி எல்லாத்தையும் பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா மக்கள் ஏன் அவங்க கிட்ட வேண்டிக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு தெளிவா புரியும். மக்கள் ஷைலபுத்ரி தேவி கிட்ட என்னென்ன கேக்குறாங்கன்னா, நல்ல உடல் பலம், மன வலிமை வேணும்னு கேக்குறாங்க. வாழ்க்கையில, வேலையில ஒரு சிறத்தன்மை வேணும்னு வேண்டிக்கிறாங்க. பழைய கஷ்டங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் போகணும், ஆன்மீகத்துல ஒரு வலுவான ஃபவுண்டேஷன் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றாங்க. அவங்க கதையே நமக்கு இந்த எல்லா ஆற்றலையும் கொடுக்கற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அவங்கள வழிபடுறதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்கு. அதுதான் ஓம் தேவி ஷைலபுத்ரியை நமஹா. இதச் சொல்லி வணங்குறது அந்த வழிபாட்டு முறையோட ஒரு முக்கியமான அங்கம். சரி, நாம இப்போ நிறைவுக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஷைலபுத்ரி தேவி நிலையான தொடக்கங்களுக்கு அதிபதி. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க தொடங்க போற எந்த புது விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு உறுதியான, நிலையான அடித்தளம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.